அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு அரசு தேர்வு எழுதுவதற்குரிய 6ஆம் வகுப்பு திருக்குறள் ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதில் ஏற்கனவே முதல் பருவம் பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய பகுதி 2வது பருவ வினாக்களும் 3வது பருவ வினாக்களும். பகுதி 2. 1. மக்களுக்கு சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? திருவள்ளுவர். 2. மோந்து பார்த்தால் எது வாடும்? அனிச்ச மலர். 3. முகம் மாறினால் யார் வருந்துவர்? விருந்தினர். 4. நாம் மட்டும் உண்ணக்கூடாது எப்போது? விருந்தினர் இருக்கும் பொழுது. வளர்வது போல் தோன்றி அழிவது எது? களவினால் கிடைக்கும் செல்வம். நிலையான செல்வம் எது? ஊக்கம். கைப்பொருளை இழந்தோம் என்று வருந்தாதவர் யார்? உறுதியான ஊக்கமுடையவர். யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்? ஆராயும் அறிவு உடையவர். எதை சொல்லாமல் இருப்பது நன்று? பயனற்ற சொல்லை சொல்லாமல் இருப்பது நன்று. பயனற்றவன் என்பதை எதனால் அறியலாம்? அவன் பேசும் பேச்சால். பொருளுடைமை பிரித்து எழுதுக. பொருள் கூட்டல் உடைமை. விருந்தோம்பலுக்குரிய பழமொழி எது? உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்ணல். எது அறம்? மனதில் குற்றமில்லாதது. பிறருக்கு துன்பம் தரும் சொற்கள் எவை? பொறாமை, பேராசை, கடும் சொல், சினம். பொருள் தருக. மாசு, குற்றம், இன்னா துன்பம். எது ஈகை? இல்லாதவர்க்கு கொடுப்பது. ஈத்துவக்கும் இன்பத்தை அறியாதவர் யார்? பிறருக்கு கொடுக்காதவர். எதை மறந்து விடுவது நல்லது? அவர் செய்த தீமை, நாம் செய்த நன்மை. அறிவின் பயன் யாது? பிறர் துன்பம் தீர்ப்பது. முதன்மையானது எது? துன்பம் தரும் செயலை செய்யாமை. தலையாய அறம் எது? பல உயிர்களை காத்தல். யாருக்கு தீங்கு வராது? பெரியோரின் ஆற்றலை போற்றுபவர்க்கு. பெரியோர் யார்? ஆற்றல் உள்ள அரசர், பொது நலம் கருதுபவர். யாருக்கு உய்வு இல்லை? பெரியோரை பிழைத்தவர்க்கு உய்வு இல்லை. இதனுடைய தொடர்ச்சி 7ஆம் வகுப்பு பகுதியை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.